இவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன? குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானோடு இணைந்து சஞ்சரித்த சூரிய பகவான் தற்போது விலகி உங்களுடைய ஜென்ம ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு புதன் சுக்கிரனோடு இணைகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு சனி பகவானும் சூரியனும் வருகிறார்கள். இதன் காரணமாக சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் 5 கிரகங்களோடு இணைந்து 6வது கிரகமாக இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இதன் காரணமாக மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவான் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானே உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவார். அது மட்டுமில்லாமல் ஆதித்யன், ரவி, பாஸ்கரன், கதிரவன், மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரசு அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்து இருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனின் அருளும் எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் சூரிய விரதம் இருக்கக்கூடிய முறைகள் என்ன என்று பார்க்கும்போது சூரிய பகவானை விரதம் இருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்து கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும். அப்படிப்பட்ட சூரிய வழிபாட்டை நாம் மேற்கொள்வதால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும். கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது. முகத்தில் வசீகரம் உண்டாகும். சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். திருஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரீகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அது மட்டுமில்லாமல் அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும். இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள் என நம்பப்படுகிறது. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு சூரிய பகவானுடைய இந்த ஜென்மராசி சஞ்சாரத்தின் காரணமாக மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்களை 7 சனியினுடைய முதல் பகுதியில் ஆதிக்கத்தில் உள்ள மீனராசியினருக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. என்னதான் வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் அதிகமாக இருக்கதாங்க செய்து. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்களில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட இருக்கு. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும். அதிக அலைச்சலையும் சிறு சிறு உடல் உபாதைகளும் சோர்வை ஏற்படுத்துங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. தடங்கல்கள் ஏற்படக்கூடும். குடும்ப பிரச்சனைகளினால மனதில் ஏற்பட்டு வந்த பல கவலைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாம
இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதுவும் உஷ்ண சம்பந்தமான கிரகமான சூரியன் ஜென்ம ராசியில் இருப்பதால உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதையும் தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பதையும் தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்கும். சக ஊழியர்களுடைய மறைமுக விமர்சனங்கள் வேதனையை தருங்க. பாடுபட்டு உழைத்தாலும் கூட நிர்வாகத்தினரை திருப்திப்படுத்த இயலாது. சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசினர் இடைத்தரகர்களால் ஏமாற்றப்படுவார்கள். அதனால் கூடுமான வரைக்கும் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். பண விஷயத்துல அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தியிலும் விற்பனையில் பின்னடைவு ஏற்படக்கூடுங்க. வெளிமாநிலங்களிலிருந்து வரும் வேலை செய்யும் பணியாளர்களினால் பிரச்சனைகள் உருவாகும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படும். அதனால் முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது நல்லது. சக கூட்டாளிகளினால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல மூலப்பொருட்களுடைய விலை அதிகரிக்கும். இதனால் உங்களுடைய விலை பொருட்களுக்கு விலை நிர்ணயிப்பதில் சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுங்க. இருந்தாலும் பொறுமையாக இருப்பது நல்லது. குறிப்பா புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. அப்படியே மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த சூரிய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பாடங்கள்ல மனதை முழுமையாக செலுத்த இயலாமல் பலவித எண்ணங்கள் உள்ளத்தை வருத்தி வந்த நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. வெளிநாடு சென்று விசேஷ உயர் கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல உங்களுடைய கல்வி ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. நீங்கள் பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் இருக்காது. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவு பல மடங்கு அதிகரிக்குங்க. ஆரோக்கிய குறைவினால் ஆடு மாடுகளுக்கு வைத்திய செலவுகள் ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு பெரிய அளவிற்கு செலவுகள் இருக்காது என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் மட்டும் வரனை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. கூடுமான வரை இந்த 7.5 சனி காலகட்டத்தை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.